டே தக்காளி சும்மா இந்த மாதிரி வெட்டி மாதிரி உட்காந்து எப்படிடா ஒரு 4 பாட்டிங்களை புஷ்ணு வாடா. பாட்டிங்களை புடிச்சு வந்து என்ன பண்ண போற? டேய் நான் பாட்டின்னு சொல்றேன், நீ பாட்டின்னு சொல்ற. இந்த வயசுலயே உனக்கு காது கேட்கல. அதுக்குதான் அப்பளம் சொன்னாரான்னு சொன்னேன். கேக்குறியா நீ? உன்னை நம்பிங்க எவைய நகைய பாலிஷ் கொடுப்பான்? அந்த அளவுக்கு நான் மோசமானவனா தெரியுறேன். இந்த வேலைக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ போய் பச்சைக்கிளி கூட்டணும் போ. யோ அவன் வரணும்னா அது வேணும் இது வேணும் துன்றதுக்கு கேட்பானே, நீ வாங்கி தருவியா? டேய் அவன் யாரா துன்றதுக்கு கேட்டான்னு வச்சுக்கான். நம்ம தான் நகரில் பாலிஷ் போடுறதுக்கு ஆசிட் வச்சுக்கிறல, அந்த ஆசிட் தூக்கி மூஞ்சில் வச்சிடலாம். கம்னீர் மசம் உட்காந்து இருக்காரா தக்காளி. உனக்கு சில்லி சிக்கன் சாயங்காலம் 6 மணி ஆனோன்னும். சில்லி சிக்கனா நான் கூட்டு வரேன், வாங்கி தரலனா உன சில்லி சிக்கன் ஆக்கிடுவேன். சில்லி சிக்கன் நான் ஓடுற இதை கழிப்பி அனுப்புறது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யானையை கழிப்பி அனுப்புற மாதிரி இருக்குதா? நான் பச்சைக்கிளி வயிறு ஃபுல்லா துண்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு வர போல. அட யாரா அவன் டீப்பு கம்பெனிக்கு போய் வேலை கேட்டான், அவனும் இல்லைன்ட்டான். சரி அது விட்டு காய்கறி கடையில் போய் வேலை கேட்டான், அவனும் இல்லைன்ட்டான். ஹோட்டலு காடி கூட போய் கேட்டா படிக்கிற வேலைக்கு அது கூட இல்லைன்ட்டானுங்க. ஏண்டா யாருன்னா உடம்பு பார்த்தா தின்றதுல வேலை கொடுப்பானாடா, நீயே எல்லாத்தையும் தின்றுவேன் அவனுக்கு பயந்துருக்குறானுங்கடா. டேய் அதை விட்றா, துன்ற பொருள் சேர்த்துக்கல. வர வயலு ஜேசிபிக்காரங்கிட்ட கேட்டா கிளீனரா சேர்த்துக்கன்னு அவனும் சேர்த்துக்க மாட்டேன்றான். அவன் என்ன துண்டு இருந்தானா? ஆமா வடை துணுன்னா நீ அதை புடிங்கி சாப்பிட்டு இருந்தா அவன் பயந்துட்டான். அட கம்னுடுறா, நானே வயிற்று சொல்லுகிறேன். இப்ப என்னத்துக்கு வந்துக்கிற நீயா? உனக்கு வேலை கடையிலன்னு சொல்லியிருந்தல, ஒரே ஒரு வேலை, சிம்பிளான வேலை. அப்படின்னாடா வேலை? உனக்கு சொன்னாலும் புரியாது, வந்து வேலையை பாரு, அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியும். வா. டேய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு டீ எல்லாம் வேலைக்கு வந்தோம்னா அதெல்லாம் வந்துடும். வா சரி வா பச்சைக்கிளிங்கதான். டேய் பேபியே பல்லு வலிக்கிட்டு எதுக்கு அதில் துப்பி வச்சுக்கிறா? டே கபோதியா, இது நான் பல்லு வேலைக்கு துப்பண்டா இல்லையா? தங்க நகைக்கும் வெள்ளி நகைக்கும் பாலிஷ் போடுறதுடா. சரி என்ன பண்ணு போ. எதுக்கு என்ன வர சொன்னா? பச்சைக்கிளி இங்க பாரு, எதனா வேலை இருக்குதா? முக்கியமான வேலை உனக்கு? டேய் பேபி காண்டாத்தாத, நானும் வேலையில இருந்து வெட்டிய வீட்டுல உட்காந்துருந்தா அவனை கூட்டு சொல்லிட்டு உன்ன கலாய்க்கிறியா? என்ன வேலை செய்யறவனுக்கு ஒரு வேலை, வேலை செய்யாதவனுக்கு பல வேலை. அவனுக்கே வேலை தரது தாண்டா இந்த பேபியோட வேலை. சரி என்ன வேலை சொல்லு? தங்க நகை வெள்ளி நகை பாலிஷ் போடணும். யோ பாலிஷ் போறதுல எனக்கு தெரியாதியா? உன் போய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் பாலிஷ் எல்லாம் போட்டு கீக்க வேணா. ஒரு 4 பாட்டியை புடிச்சுட்டு வா, நான் பாலிஷ் போட்டு தரேன். அதுக்கப்புறம் உனக்கு சம்பளம் தரேன். எந்த வேலையும் இல்லை. சரி இவன் சொல்ற வேலையாவது செய்வோம். பச்சைக்கிளி இவனை கூப்பிட்டுக்க கூட, இவனை கூட்டும் போய் பாட்டிங்களை கூட்டினா இட்டும்பா. சரி தக்காளியே வாடா போலாம். டேய் கூப்பிடுறேன்ல போயாண்டா. உனக்கு சிக்கன் ரைஸ் 6 மணிக்கு வேணுமா வேணாவா? வேணும்னு தருது இல்ல, வாய் திறந்து கேட்கறல்ல, அவனை கூட போய் பார்ட்டிலாம் கூட்டினு வா. பார்ட்டி தான் கூட்டின்னு வரணும். அந்த கட்சி வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு இதை அத்தை கூப்பிட்டு வந்துட்டு போறீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ, நீ மூடு பார்ப்போம். இருடா லிங்கி கட்டின்னு தானே இருக்கிறான், மூடுன்ட்டு போகுது. இது தங்க நகை பாலிஷ் போறது, வெள்ளி நகை பாலிஷ் போறது. வாங்கம்மா வாங்க, எடுத்துன்னு வாங்கம்மா வாங்க. என்னக்கா வெள்ளி நகை தங்க நகை பாலிஷ் போடுறதுன்றாங்க, எங்க போறாங்க தெரியல, போய் பார்க்கலாமா? இவன் பச்சைக்கிளியாச்சே, இவன் எந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறான்? பச்சைக்கிளி எங்க வா. இதோ வந்துட்டேங்க. ரோட்ல வெள்ளி நகை தங்க நகை பாலிஷ் போடுறதுன்ற நீ அந்த வேலை செய்யற? நான் எங்க செய்யறேன், நம்ம தோஸ்து ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன் நானு. ஆளு எப்படி நம்பலாமா? நகை எப்படி காணாது போகுதியா? எல்லாம் உங்க கண்ணெதிர் தானே பண்ண போறாங்க. வாங்க. பச்சைக்கிளி என்னவோ சொல்றான், நம்ம வீட்டுல வேற நிறைய நகைலாம் கருத்து போய் கிடக்குது, எப்படி நம்பி குடுக்கலாமா? கொடுத்து பார்க்கலாங்க. நம்ம பச்சைக்கிளி தானே எங்க போயிட்டு போறான்? பச்சைக்கிளி எங்க போடுறாங்க பாலிஷ்? 1ஆவது தெருவே 2வது வீட்டாண்ட வந்துருங்க, அங்கதான் உட்காந்து பாலிஷ் போட்டுனுக்குறாங்க. வந்துடுறீங்களா? சரி போயிட்டு. டேய் தக்காளிய 2 பாட்டி பிடிச்சாச்சு, வா இன்னும் நிறைய பாட்டி பிடிக்கணும். வா போற வயலே அவனை சிக்குவான். வெள்ளி நகைக்கு தங்க நகைக்கு பாலிஷ் வாங்கப்பா, வாங்க வாங்கம்மா வாங்க. பச்சைக்கிளி வெள்ளி நகை தங்க நகை பாலிஷ் போடுறாங்க, எந்த தெருல போடுறாங்க? 1ஆவது தெருவில் 2வது வீட்டாண்ட பாலிஷ் போடுறாரு, நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். வாங்க பாலிஷ் போட்டுங்க. யோ ஃபங்க்ஷன் எல்லாரும் புது நகையா போட்டுறாங்க, நீ போய் கருத்து பறன் செயின் போட்டு அனுப்புற. உந்தவே இடம் இல்லையா? கொப்பளிக்கு பன்னீர் கேக்குதான். உங்க கிட்ட போட்டாருங்க, உங்க அக்கா போட்டாரும், எல்லாரும் போட்டாருங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதான் போட்டுமா, அதான் நியாயம். வா பாரு எப்படி கறி போய் இருக்கிட்டு போ. எப்ப பாரு வாங்கம்மா வாங்க. செயின் பாலிஷ் போறது. சைனி பாலிஷ் போடத்தா கரெக்டா இவளுக்கு ஏத்த போல நேரம் வந்து எதிர உட்காந்துங்கிற போல இருக்குது. மூஞ்ச பாரு நல்லா.
கங்குரங்காட்டம் 3. அது சொல்லுது பாரு ஒரு வங்குறங்க. டேய் பச்சைக்கிளி, கஸ்டமரை கலாய்க்காதடா, தொழில் கெட்டு போடும். இவர் பெரிய நகையோட ஓனரு. 5-10 தானே பாலிஷ் போறேன். மூடினு போடு. டேய் என்ன 2 பேரும் அடிக்கடி மூடுன்றீங்க? அப்படி நேரத்துல திறந்து வச்சுக்கிறேன் நானு. கடை தானே திறந்து வச்சுக்கிறேன். அதை மூணுனா உங்களுக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். கடையை 3 இதை மூடு 2 பேரும் கலாட்டா பண்ணிக்கிற பொருள் எதுக்கு நிப்பாட்டினே? ஏமா உனக்கு என்ன பண்ண சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும்? கை கால் நம்பிக்குறியா? கால் வலிக்குது. கரெக்டா ஒண்ணு போய் கேக்குறாங்க பாரு. நீ தான் எடு முடின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஏஞ்சிரி. நீலாம் ஒரு ஓனரா? நான் அங்க உட்கார்றேன். டேய் இது என்ன ஆயில் தெரியுமா? சிங்கப்பூர்ல இருந்து வந்த சோப் ஆயில்ரா இது. எனக்கே டிமி குடுக்குறியா? உன் கூட தானே நானும் நின்னேன். சோப்ல தண்ணி பூச்சி கலக்குறான்னு சொல்லிருந்தேன். தக்காளி அமைதியாரு. சிக்கன் ரைஸ் ஓனமா அம்மா ரொம்ப நேரம் பேசாம குடுமா. ஓனர் நல்லா பாலிஷ் போடுவாரு. நாங்களாடா பேசணும் போனேன், எங்களை கூட்டு நிக்க வச்சுட்டு நீங்க மாட்டுன்னு பேசுங்கிறீங்க. என்னங்க பலன்னு தேய்ச்சி கொடுக்கணும். பழம் தேய்ச்சி தானே கொடுக்கணும். தக்காளி கொஞ்சம் குண்டியா. இவனுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? பைத்தியக்கார மாதிரி பண்ணி வளர்றான். ஏய் இங்க பாரியா? யோ அது சோப் ஆயில்ல போட்டு நல்லா அந்த கெமிக்கலை போட்டு பல கூடியா கல்யாணத்துக்கு போனியா? ஃபர்ஸ்ட் தேய்ச்சி தான் சோப் ஆயில்ல போடணும். எது அவன் மூஞ்சில போட்டு தேய்யாப்பா? யோ அதுக்கு அந்த குழந்தை உடம்புல போட்டு தேய்ச்சி கிடக்குறா? பின்னால சாணா கல்லு வச்சுக்கிறேன். அது தேய்ச்சாதான் மினு வரும். இது சாணாக்கல்ல தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ மாட்டு நகையை போட்டு தேய்ச்சிடாத. எனக்கு ஒன்னே வந்து அவன் எடுத்து கொடுத்துக்கிறான். அதையும் நீ காலி பண்ணிடாத. யோ நல்லா தெரியா? என் வரல தச்சுனுங்கிற என்ன கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. உனக்கு நிலவு தெரிச்சுங்க. கம்முனுறா, நானும் அவங்களுக்கு சீன் தானே போட்டுக்கிறேன். நீ எதே சீன் போட்டுக்கிறியா? யோ உன்னை நம்பி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துக்கிறேன். அப்புறம் என்ன நம்பி வந்துட்டு அடிக்க போறாங்க வந்து. டேய் நகையை தேய்க்கிறது தான் சிங்கப்பூர்ல சீனுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சரி ஏதோ ஒண்ணு பண்ணு. தாத்தா சிங்கப்பூர்ல பாலிஷ் போடுறதா சீனுன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா சீனுன்னு தான் சொல்லுவாங்க. இந்தியால சீனுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க தாத்தா. அடே நீ வேற, அடுத்த முறை போயிட்டு வரும்போது உனக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா கத்துணும்னு சொல்றேன். ஆசிட்ல போட்டு எடுத்துக்கிறேன். இப்பதான் ஒரு 2 மணி நேரம் ஆகும். டீ சாப்பிட்டு வந்துருங்க. யோ கல்யாணத்துக்கு போனியா? நீ தான் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்ற. அதுக்காட்டி கல்யாணம் முடிஞ்சிடும். ஏமா இப்பதான் ஆசிட்ல போட்டு எடுத்துக்கிறேன். கையில பட்டால கொப்பளம் வந்துடும். இதை வேற கைத்துல போட்டுக்க முடியுமா? நீ கையில தானே எடுத்து போடுற. என் கையை அதை பார்த்து பழகி போச்சு. எப்படியா கண்ணா பழகி போறதுக்கு ஆசிட்ல கை வெட்டா கொப்பளம் போட எங்களுக்கு தெரியாதா? எனக்கு அந்த ஆசிட் பட்டுதான் கை பேரு கருப்பா பேரு. கை மட்டும் கருப்பா இல்ல, டேய் கருவண்டு முக்கா மூஞ்சும் கருப்பா தான்டா இருக்குது. ஏன்டா வாயை குத்து வாங்கிக்கிற? பண்ணு. எனக்கு தெரிஞ்சா பண்ண மாட்டேனா? வேற பண்ணுன்றான். யா அதுல என்ன இருக்கு? சும்மா எப்ப பார்த்தாலும் கிண்டிக்கினே இருக்கிற. என்ன முட்டை ஆம்லெட் போட புரியா? என்ன சொல்லி அவங்க போய்யா? கொஞ்ச நேரம் இருடா தக்காளி. சரி போயிட்டு வாங்க. டீ சாப்பிட்டாங்க. 2 மணி நேரம் ஆகும். நான் பண்ணி வைக்கிறேன். அப்படியே பலான்னு பண்ணி வைக்கிறேன். பலன்னு பண்றதுக்கு என்ன பாலை கட்டியா? அது நகையா? பார்த்து பக்குவமா பண்ணி வைய. சரிம்மா நீ சொல்லிட்டேல்ல, பக்காவா பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் டீ சாப்பிட்டு வாங்க. அட தத்திர முச்சனே, கல்யாணத்துக்கு போனது டீ சாப்பிட்டோம். இதெல்லாம் உனக்கு தேவையடி? அந்த நகையாச்சு போட்டு போயிடலாம். நம்ம பில்டப்பா மினுக்கணும். இந்த மேனா மினி கேட்டோம். வா இதோ இருக்கிறாங்க. பச்சைக்கிளி கூட இங்கதான் இருக்கிறான். வா கையோட பாலிஷ் போட்டு வாங்கி போயிடலாம். சரி வாங்கிட்டு போலாம். தோ வந்துட்டாங்களா? நான் சொன்னாலுங்க. யோ சேட்டுக்கதா அதோ கஸ்டமர் வந்துட்டாங்க பாரு. வந்துட்டாங்களா? என்னம்மா பாலிஷ் பண்ணணுமா? குடி. இது என்ன இது கலக்கிட்டு இருக்கிற? இது என்ன குழந்தைங்க இந்த முட்டை விடுவாங்களா அந்த மாதிரி? இது என்ன தெரியுமா? சிங்கப்பூர் புல்மிசா அது போட்டு கலக்கினாதான் இந்த மாதிரி முட்டை வரும். தெரிஞ்சுக்கோ. நான் இவன் கில்மிஷான்னு பேசி கிடக்குறான். நம்மளுக்கு புரியாத மாதிரி ஏமாத்திட்டு ஓடிடுறான். ஃப்ராட் பையன் மாதிரியே இருக்கிற மாதிரி மூஞ்ச பார்த்தா. ஆமா அது மாதிரி தான் இருக்குது பார்த்தாக்கா. ஏமா என்னத்துக்குமா வந்துக்கிறீங்க 2 பேரா? என்ன சொல்லுங்க. யா இங்க வந்து என்னத்துக்கு வருவாங்க? பாலிஷ் பண்ணதான் வருவாங்க. ஓ பாலிஷ் பண்ணணுமா? நல்லா பாலிஷ் பண்ணுவீங்களா? நம்பி நகை தரலாமா? தரலாமா? கொடுமா. சரி ஒழுங்கா போட்டு கொடுங்க. கொடுக்க 3 சோறு பேரும் இருக்குது. நல்லாதான் இருக்குது. பரவாயில்ல. யோ என்னயா உள்ளுக்குள்ளே முனவரா? எதுவும் தப்பா சொல்லமா? 24 கேரட்டா 22 கேரட்டான்னு பார்த்தேன். 22 கேரட். ஒரு 2 கேரட் வாங்கி கொடுங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் கடையில் தான் விற்கும். அங்க போய் வாங்கி போ. ஏமா போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து இந்த நெய்யை வாங்கி. யோ என்னையா சொல்ற? எங்களுக்கு இப்பே வேணும். கையோட இப்பே பண்ணி குடியா? ஆசிட்ல போட்டு ஏத்ததுமா நகைய. கையில பாரு கொப்பளம் வந்துக்குது பாரு. உங்க கழுத்துல போட்டா என்ன ஆகும்? கழுத்து ஃபுல்லா கொப்பளம் வந்துடும். அதானே உங்களுக்கு எதுக்கு அவசரமா வேணும்? வீட்டுல தானே இருப்பீங்க. ஆப்பிரிக்கா குட்டி வரங்க. நான் உன் வீட்டு நகையை என்கிட்ட குத்துக்கிற மாதிரி பேசுற. என் வீட்டு நகையை நீ வாங்கி வச்சுக்கிட்டு நான் வீட்டுல தான் இருக்க போறீங்க. நான் வீட்டுல இருப்பேன் வெளியில போவேன். உனக்கு என்னடா பிரச்சனை? என் நகையை பாலிஷ் போட்டு கொடுறா. ஏண்டா தக்காளி
கஸ்டமர் கிட்ட ஏன்டாத சண்டை போடுற ஏமா நீங்க தயவு செய்து இவனை எதுவும் திட்டாதீங்கம்மா போயிட்டு வாங்கம்மா டீ சாப்பிட்டு வாங்கம்மா போங்கம்மா காசு கொடு. சீரியல் கீரியல் பார்த்துட்டு ஆமாக்கா இப்ப சீரியல் போட்டு இருப்பானே இப்பதான் ஞாபகம் வருது. சரி வா நம்ம போய் சீரியல் பார்த்துட்டு வந்து நகை வாங்கிக்கலாம். சரி ஒழுங்கா போட்டு வையா. நான் சொல்லும் போது ஏதோ கேட்கல நான் கட்டாதான் சொன்னா போய் சீரியல் பாப்பீங்கன்னு அதே மாதிரி போவீங்க எனக்கு திட்டிட்டும் போறீங்க. வரவே இல்லை, இவங்க 2 பேர் தான் வந்தாங்க பாலிசி போட சொல்லிட்டு அங்கதான் வந்தோம். இப்போ போட குடுவா வேணாவா? கொடுப்பா அதுக்கு தான் நானே உக்காந்துக்கிறேன். முதல்ல நான் கொடுத்துட்றேன். சண்டை போடாம கொடுங்க. நீ போட்டாலும் பாலிஷ் போட்டு தர போறேன், நீ கொடுத்தாலும் பாலிஷ் போட்டு தர போறேன். சண்டைலாம் போட வரல, ஆ. இது பாலிசி போடுங்க. எதுக்கா இதுக்கா இதுக்கு பாலிஷ் போடணுமா? ஓ நாங்க என்ன சொல்லிங்கிறோம், வெள்ளி நகை தங்க நகைக்கு தான் பாலிஷ் சொல்லிங்கிறோம். நாளுக்கானா நீ இதை தந்து கொடுத்து பாலிஷ் போட சொல்ற? இது அப்படி வெள்ளி நகைக்கும் தங்க நகைக்கும் தான் பாலிஷ் போட முடியும். ஒரு இரும்பை தந்து கொடுத்துட்டு பாலிஷ் போட சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்கா உன் மூஞ்சிக்கா பாலிஷ் போட்டு அமைச்சிருக்கேன். கிளம்பு. கடை போடாம கடியும் நீயும். அவன் போயிட்டான், நீ வேற எதனா தடி ஏத்தாது போறியா? நான் கதை எடுத்துட்டு வந்த பாலிசி போடுறதுக்கு நீ டுபா வரும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் வேற என்ன போட்டுக்கிறப்போ. யோ என்கிட்ட எல்லாம் பாலிசி போட்டுமே குத்தன்னு வச்சுக்கோ. உங்க சம்சாரம் என்ன தெரியுமா சொல்லலாம், புது யோ ஒரு போட்டாரியா நான் பிரமையில புலம்பினுங்கிற. அதே பழக்கமாயி போச்சுரா தக்காளி. சரி சரி இதோ இந்த செயினு இங்க பாரு, செயின் அண்ணில் போட்டு போறேன். ஒரு அர்ஜென்ட்டா போயிட்டு வரேன். நான் வரும்போது உனக்கு சிக்கன் ரைஸ்லாம் வாங்கிட்டு வரேன். சில்லி சிக்கன் மறக்க மாட்டாட்டா. சில்லி சிக்கனா ஓணும் போயிட்டு வந்தா அவங்க தருவாங்க. டேய் தக்காளியா இந்த ஆள் தான் கிளம்பிட்டான். நம்மளுக்கும் வேலை தெரியாது, வரவங்களுக்கு என்னடா பதில் சொல்றது? அதான் செயின் அங்க இருக்குல்ல வந்தானே எடுத்து குடுத்துட்டு போயினே இருக்கலாம். நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட மட்டும் செயின் குத்தி அது பாத்தியா? வா அவனை போய் பாப்போம். இது என்ன குட்டி போய் உட்காந்துக்கிறான்? டேய் குட்டி தக்காளியே என்ன உட்காந்துக்கிறா? அவனுக்கு பேசியா போயிட்டான். செயின் வந்தோடனே எடுத்துதான் சொல்லிட்டான். எங்க செயினை எத்து விடு. இது கூட தான் போட்டுருக்கான். கத்திக்கலி. ஏய் எம்மாடா இந்த தேடிங்க இப்ப செயினை குடுறா. ஏய் இரு நீ சரியா வாங்க மாட்டே, நான் வாங்குறேன் குடுறா செயினை. என்னடா கல்ல குடுக்குற? ஐயோ கல்லா நகைய பாட்டி போட்டானா நம்மள மாட்டி விட்டானே. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப செயின் நீ உங்ககிட்ட தான் குடுத்துட்டு போன சொன்னேன், குடுக்குறேன்னு சொன்னல. என்ன கல் எடுத்து காமிக்கிற? கேளண்டி ஏன்டி நிக்கிற? குடுறா செயின் எங்கடா? குடுக்கல நீ உன்னை பொளந்துருவானோ? ஆட்டா செயின் கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. போய் இந்த செயின் வாங்கிட்டு வந்துருவோம். சரி வாங்கிடலாம். நான் நினைப்பவே இல்லை. செயின் எங்கடா? செயினை குடுக்க போறே இல்லையா? உனக்கு உயிரோ இல்ல. இப்ப இவளுக்கு உயிர போகுது பாரு. என்னங்க பிரச்சனை? என்ன இங்க சத்தம் ஒரே சத்தமா இருக்கு? செயின் குடுறா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். செயினை காணோம் கல்ல குடுக்குறான். என்ன நான் சொல்றேன், நான் உங்களுக்கு செயின் தர கொடுத்துருக்கேன், அதுதான் வந்தோம். ஏய். பச்சைக்கிளி எங்க பேபி எங்க? காட்டெருமை ஓடி போச்சு, பச்சை கிளி பறந்து போயிடுச்சு. இப்போ இந்த தக்காளி மாட்டிக்கிச்சு.